ஜெபத்துல நிறைய விஷயத்த கேட்கிறோம். 2025ல கேட்டோம், இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டுட்டு இருக்கோம். கேட்கறத எப்படி கேட்கணுமா? விசுவாசத்தோட. ஆண்டவர் இது செய்வாரா செய்ய மாட்டாரான்னு இல்ல, செய்வார். எப்ப வரைக்கும் கேட்கணும்? டிசம்பர் 31 வரைக்கும் கேட்டுட்டே இருக்கணும். இந்த வருஷமும் செய்யலையா, நெக்ஸ்ட் இயரும் கேட்டுட்டே இருக்கணும். அவருக்கு தெரியும் என்னைக்கு எப்போ எந்த டைம்ல கொடுக்கணும், அவருக்கு தெரியும். கொடுக்கற வரைக்கும் கேட்டுட்டே இருங்க. அவருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய். ஆண்டவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆபிரகாமுக்கு செஞ்சவர் அதே தேவன் தான் இப்போ உயிரோட இருக்கார். ஈசாக்குக்கு செஞ்சவர் அதே தேவன் நம்முடைய தேவன். யாக்கோபுக்கு செஞ்சவர் அதே தேவன் நம்முடைய தேவன். காலங்கள் வேணா கடந்து போகலாம், நம்ம நினைச்ச ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு விஷயங்கள் நடக்காம இருக்கலாம், ஆனால் நிச்சயம் நடக்கும். இந்த காத்திருப்பின் நேரத்துல தான் நம்மளுக்கு ஒண்ணு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் மேல இருக்கிற விசுவாசம். அது குறையவே கூடாது, அண்ணு அளவு கூட குறைய கூடாது. 2025ல இருந்ததை விட 2026ல ஜாஸ்தி தான் ஆகணுமே தவிர விசுவாசம் குறைய கூடாது. அதே விசுவாசத்தோட ஜெபிங்க, அதே நம்பிக்கையோட ஜெபிங்க. என் தேவன் எனக்காய் அவற்றை செய்து முடிப்பார். ஆமென்.